எல்லாரும் எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதுரை குரு தேட்டர் கிட்ட நிக்கிறோம். குரு தேட்டருக்கு எதுக்கு வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனநாயகன் படம் எனக்கு ரிலீஸ் இருந்தாங்க. அதை நம்பி நாங்க எல்லாருமே என்ன சொல்றோம் இங்க வந்து தெரிஞ்சு கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து ஜனநாயகன் படம் வந்து இது கிடையாதுன்ட்டாங்க. இப்போ எங்களுக்கு இந்த தேட்டர்ல என்ன ஓடுன்றவங்க நான் காட்டுறேன் guys, நீங்க பாருங்க. வந்து பெங்களூர்ல இருந்து வராங்க. என் கூட வந்து ஒரு 2 பொண்ணுங்க வந்தாங்க guys பெங்களூர். நம்ம குடும்பம் அந்த 2 பொண்ணுங்களை ஏதோ ஒரு ரூம்ல இறக்கி என்னால முடியல. இவன் வந்து அந்த பாவி பயங்கரமான பாலாஜி இப்பதான் 4 வருஷம் போலீஸ்ல ஜெயில் உள்ள இருந்தேன்னு மட்டும் தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன். பட்ட ரவி பிளேடு போட்டு எல்லாம் ஒன்னும் சொல்ல முடியல. நம்ம கேங்ல வந்து இந்த ரவுடி வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி ஃபர்ஸ்ட் எடுத்தனே அஸ்னி. இவங்க வந்து என்னன்னா பள்ளப்பட்டியில இருக்காங்க guys. இவங்க வந்து பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், அவங்க ஏரியால அவங்க அப்பா தான் தாதாவோட பொண்ணு. இங்க வந்து 4 பேர் என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். வந்து கனிமொழி. இவங்க வந்து எப்படின்னா பாக்க சைலண்டா இருப்பாங்க, ஆனா எல்லாம் பார்த்தா மலர். இவங்க வந்து இவங்களை பத்தி என்ன சொல்லி கலாய்க்கு. ஓகே गाइस, இப்போ நாங்க அடுத்து வந்து வண்டியில டிராவல் பண்ண போறோம் गाइस. இப்போ ஜனநாயகன் படம் இல்லாதனால வீட்ல போலார் ரவி நாங்களாம் இங்க இருக்கோம் தெரியும்ல. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்கு. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும். எங்க ஏரியால இருக்கனால இவ்வளவு கெத்தா பேசுறேன். அதே ஏரியாஸ் போனா வச்சுக்கோ, அவங்க ஏரியா நாய் பார்த்தா எங்க எல்லாருக்கிட்டையும் வண்டி கிடைச்சிருச்சு guys. திடீர்னு திரும்பி பார்த்தா எங்க வீடு வர போகுது. பின்னாடி பார்த்தா அபிநந்தா வரான். எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்க வச்சுக்கோ. திடீர்னு திரும்பி பாக்குறோம் முருகன் ஸ்டோருக்கு அப்புறம் பார்த்தா நம்ம வீடு guys. அதனால அங்க போலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பார்த்தா வண்டியில வந்துகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பார்த்தா இங்க வந்துட்டோம். அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். டைம் போனதே தெரியல. மணி பார்த்தா 1:45. இப்போ அப்படியே திரும்பி அப்படியே நாங்க இப்படி சாப்பாடு யாரும் ஹெல்த்தி அண்ட் எனர்ஜெட்டிக் ஆஃப் த என்னன்னு தெரியல. டக்குன்னு பார்த்தா எங்க வீடு மாடியில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருந்தோம், சிரிக்காம பேசணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரீடேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சிரிக்காத வந்து பாலாஜி எடிட்டிங் இடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி. இவங்க எல்லாருமே எப்படி இங்க வந்தாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவங்க எல்லாரும் வந்து ஒரு ஒளியோட்டம் தெரியுது. ஏன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கார்த்திக் நேஸ் அவங்களை நல்லா வரவேற்றிருக்கான், நல்லா அவங்களை பாத்துக்கிட்டேன். ஒழுங்கா நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுடா. அழுதுகிட்டு அவன் காலை அந்த